போன தடவை 11 மீன் வாங்கி விட்டோம் தொட்டியில். 11 மீன் வாங்கி எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒரு மீன் மட்டும் இருந்தா மீதி. அப்புறம் இன்றைக்கி போய் ஒரு 3 மீன் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ தான் எல்லாம் தொட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்குது. க்ளீன் பண்ணி தொட்டி கொண்டு போய் வச்சாச்சா? வச்சாச்சு. இது எத்தனை நாளைக்கு வருதோ தெரியல, பார்ப்போம். எவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த தண்ணி. இது என்னது, எவ்வளோ அழுக்காக கிடக்குது. மீன் இருந்த தண்ணி தான் இது. எடுத்து இந்த தண்ணியை அப்படியே செடிக்கு ஊற்றலாம். செடிக்கு ஊற்றினா செடி நல்லா வரும். அப்படியே கொண்டு போய் இவன் என்னமோ நண்டை வச்சுட்டு என்னமோ பண்ணுறானுங்க. நண்டு எங்கேயோ இருந்து நண்டை பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. பாவம். தண்ணி எங்கடா நண்டுக்கு? தண்ணி ஊற்றுறா. நண்டு வேற எங்கேயோ இருந்து பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. எந்த ஊர்லடா? கிணத்துலையா பிடிச்சிங்க? எங்கேயோ குளத்துல போய் பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க. இதை அது தீனி என்ன போடுறதுன்னு தெரியல. நண்டுக்கு என்ன தீனி போடுறது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. புரியவே இல்லையா? இல்லை, ஒரு தடவை பீச்சுக்கு போனப்போ அங்கே பிடிச்சிட்டு வந்தது கடலில். இந்த பாறை இதையும் தட்டியில் போடலாம். இல்லை, களி எல்லாம் அடுக்கி வச்சுருக்குது. லைட்டு எரியுதா? எரியுது. இது கல் அங்கே பீச்சுக்கு போனப்போ எடுத்தாங்க இந்த கல். இப்போ தண்ணி ஊற்றணும் அழுங்காமல். இந்த கல்லெலாம் நிறையா இருந்தால் என்ன ஆகும்னா, என்ன ஆகும், இந்த அழுக்கெல்லாம் போய் வடிகட்டிடும், ஃபில்டர் ஆகிடும் அழுக்கெல்லாம். அதுக்காக தான் இந்த கல்லெலாம் நிறையா வைக்கிறது. மீனுங்க போய் அதில் ஒளியும், விளையாடும். இப்போ தண்ணி கொண்டாந்து நிறையா ஊற்றணும். இல்லை, ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மீனை விட்டுலாமா? போட்டலாமா தம்பி? ஓடுங்க. இல்லை பிள்ளை எங்கே இருக்குது? இங்கே காணாமல். இங்கே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. மீதி இந்த அங்கே 2 இருக்குது. கப்லீஸா? அது பேர் ஒன்று ஏதோ ஒன்று இருக்கட்டும், விளையாட்டும். மோட்ரு போடுறதுக்கு இன்னும் தண்ணி வேணும் மாட்டிருக்குதா? மோட்ரு சுவிட்ச் போட்டு பார்க்கணுமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் மாட்டிருக்குது. ஓகேவா? இப்போ நல்லா இருக்கா? ஓகே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொழுது முடிஞ்சுது.